But for AVR Swarna Mahal, வணக்கம், குட் ஈவினிங். AVR Swarna Mahal வந்து 96 years of legacy. It is always known for good designs, longevity. அதாவது வந்து ஒரு பொருள் தயார் பண்ணும்போது அதனோட லைஃப், அதாவது நாள் நீட்டி வரணும் அப்படின்றத மனதில் கொண்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க்மேன்ஷிப்பையும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாம பேஷனேட்டா நல்ல டிசைன்ஸ் இண்டஸ்ட்ரி கொடுக்கறதுன்றது 5 தலைமுறையா இது வந்து ஒரு பிராக்டிஸாவே AVR Swarna Mahal தார மந்திரம். இப்போ வந்து ஃபர்தர் டு திஸ், இப்போ வந்து குமரி கண்டம் அப்படின்னு 1.0 அப்படின்ற கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணோம். இப்போ அதையும் இன்னும் பெட்டரா, மச் பெட்டர் இன் டெக்னாலஜி இன்னோவேஷன், அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெக்னாலஜியும் உபயோகப்படுத்தும். டெக்னாலஜியும் வந்து இன்வால்வ் பண்ணி இண்டஸ்ட்ரியில வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படின்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே போல ஜுவல்லரியிலும் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோஃபார்மிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அலாங் வித் காஸ்டிங் அண்ட் ஃபிலிகிரி ஒர்க்கோட செஞ்சுருக்கோம். விதம் முதற்கொண்டும் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியாக, பார்வை வந்து பெருசாக இருக்கும், ஆனால் வெயிட் இடையில வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாமே இந்த இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூட்டிலைஸ் பண்ணி மக்களுக்கு வந்து நல்ல டிசைன்ஸு, ஆனால் வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி, பார்க்கறதுக்கு நல்லா காத்திரமாக இருக்கணும் ஆனால் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற இன்னோவேஷனையும் வந்து இன்க்ளூட் பண்ணி செஞ்சுருக்கோம். இப்போ இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், அதாவது வந்து கோல்ட் ஸ்மித்ஸ், அதே போல் கிரியேட்டிவ் டீம், டிசைனர்ஸ், அப்புறமா மார்க்கெட்டிங் டீம், அந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய 1500 எம்ப்ளாயீஸ் ஓட சப்போர்ட், இதை எல்லாத்தையுமே உணர்ந்து கஸ்டமர்ஸ் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெஜாரிட்டி சப்போர்ட், இதெல்லாம் தான் வந்து AVR Swarna Mahal அப்படின்றது இன்னும் எங்களை வந்து ஊக்கப்படுத்துது, நல்லா செய்யணும் அப்படின்றத ஊக்கப்படுத்துது. இதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே இந்த ஈவெண்ட் வந்து லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. வெரி சூன் வில் அன்வீல் த கலெக்ஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அது நம்மளுக்கு இன்னைக்கு வந்து குமரி கண்டம் 2.0 லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஐ தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட் டுடே. ஸோ இதே டைமில் வந்து லாஸ்ட் இயர் வந்து குமரி கண்டம் 1.0 கலெக்ஷன் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தமிழ்ஸ் பிரைட் கலெக்ஷன் வந்து எப்படி உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ். கன்னியாகுமரியில் வந்து ஒரு டெம்பிள் இருந்தது. நாங்கள் வந்து வி சென்ட் அ டீம் ஆஃப் ஸ்கூபா டைவிங் இமேஜஸ்லாம் எடுத்து வித் ஹெல்ப் ஆஃப் AI நம்ம வந்து கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த தடவை வந்து குமரி கண்டம் 2.0 வந்து பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் இஸ் ஈவன் மோர் பெட்டர் தென் ப்ரீவியஸ் இயர். அண்ட் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் AI வந்து டே பை டே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸோ இஸ் த டிசைன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர் டிசைனர்ஸ், ரொம்ப இன்டிகிரேட்டாக இந்த தடவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் குமரி கண்டம் 2.0ல வந்து என்ன சொல்றோம்னா, வி லிவ் குமரி கண்டம் வித் AVR Swarna Mahal ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஈவன் நம்மளோட ஆட் இப்போ காமிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வி கோயிங் டு ஷோ த ஃப்ளோட்டிங் சிட்டி ஆஃப் குமரி கண்டம். அண்ட் இந்த தடவை வந்து அக்ராஸ் ஆல் சவுத் இந்தியா, நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற ஸ்டோர்ஸ் எல்லா ஸ்டோர்லையுமே
இந்த தடவை வந்து லான்ச் பண்ண போகிறோம், பிரம்மாண்டமாக லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் மேக்கிங் இட். தேங்க்யூ. ஸோ யூ ஜஸ்ட் சா ஆர் ஏவி. இதுலேயும் நம்ம நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ பிஃபோர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட்னு சொல்லுவோம், இப்போ எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டடாக ஆக்கிட்டோம். நம்ம வந்து எவ்ரிடே தினமும் நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் பார்க்குறோம். ஏவிஆர் ஸ்வரமால நம்ம அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ we're very proud to announce that. And also we have enhanced customer experience by giving AR experience, and also we are giving a VR experience so that you can relive the Kumari Kandam. Thank you so much for coming today, and it's a very good launch for Kumari Kandam and AVR Swarma. Thank you so much. சொன்ன மகள் அவங்களுடைய அனுபவத்தை பற்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். I have worked with AVR Swarna Mahal for 3-4 years, or say 2-3 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். குமரி கண்டம் 1 நான் தான் இவங்களுக்கு என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் I think அவங்க என்கிட்ட they've been very respectful of me, and very very hospitable, and I think all of these values reflect in their collections and how they run the brand, and I really appreciate that. And நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம ஹிஸ்டரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமா பீப்புளுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ ஐம் ரியலி கிளாட் டு பி ரெப்ரசென்டிங் these collections, and they're simply stunning, they're beautiful. So thank you AVR, Siddham sir. அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இல்லையா? நம்மளோட டெக்ஸ்டைல் ஆகட்டும், இப்போ நம்மளோட மென்னோட ஷர்ட்ஸ் ஆகட்டும், ஒரு தடவை வாங்கும்போது அடுத்த தடவை இன்னும் பெட்டராக வாங்கணும் அப்படின்றது வாங்குறோம் இல்லையா? ஸோ அதே போல் மொபைல் ஃபோன்ஸ் எடுக்கட்டுமே, ஒவ்வொரு மாடல் புதுசாக வரும்போது புது டெக்னாலஜி, புது ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அது என்னன்னாக்கா இயற்கையாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை செய்யும்போது நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து விடுறோம். பட் அடுத்த முறை செய்யும்போது அதை விட பெட்டராக கொடுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத ஒரு ஆஸ்பெக்ட். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா குமரி கண்டம் 1.0 ஃபென்டாஸ்டிக் கலெக்ஷன்ஸ், நல்ல வரவேற்பு, கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு என்னன்னாக்கா ஏவிஆர் சொன்னமான அந்த ஹோல் இன்னும் பெட்டராக எப்படி கஸ்டமரை கொடுக்கலாம் அப்படின்ற இதில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேலைகள் அதிகமாகும், இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னும் புதுமையாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன்ஸை செய்யலாம் அப்படின்றது தான் இதனோட மெயின் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்காக இருந்தது. அதை நாங்கள் நல்ல விதமாக அச்சீவ் பண்ணோம். இட் ஹஸ் கம் அவுட் ஈவன் பெட்டர். இதை செய்ய வந்து கைவினையாக பண்ணுறீங்களா இல்லை மிஷினில் வச்சு பண்ணுறீங்களா சார்? சார் இப்போ 1.0 பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபோமிங் டெக்னாலஜியில் வந்து ஜுவல்லரி பண்ணோம். ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹேண்ட் அண்ட் மிஷின். ஸோ இப்போ 2.0 பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ கோல்ட் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கு. ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் லைட் வெயிட்ல ஒரு பிரம்மாண்டமா பெட்டர் டிசைன், பார்வையான டிசைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ 4 டெக்னாலஜி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 1 இஸ் காஸ்டிங், 1 இஸ் ஹேண்ட்மேட், 1 இஸ் எலக்ட்ரோஃபோமிங், அண்ட் அனதர் 1 இஸ் அந்த ஸ்டட்டட் ஜுவல்லரி பண்ணுவாங்க, அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் கையிலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவோட பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆர்டிசன்ஸ் வச்சுக்கிட்டு ஐ திங்க் வி ஹவ் மேட் திஸ் குமாரி கண்டம் கலெக்ஷன் 2.0 பாசிபிள். நிறைய வந்து ஷோரூம்ல ஷாப்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் தரேன்னு இல்லைன்னு அங்க போகணும்னா கஸ்டமருக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. கேட்டாலும் இந்த பொருளுக்கு மட்டும் தான் செய்கூலி உண்டு, சேதாரம் உண்டு, சில பொருளுக்கு சேதாரம் கிடையாது, ஃபுல் பேமெண்ட் கட்டி ஆகணும்னுவாங்க. ஏவிஆர்ல என்னென்ன சார் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த வேலைப்பாடு இருந்தாலும் சரி, எல்லா விதமான வேலைகள் இருக்கு இல்லையா? ரொம்ப எளிமையான வேலைகள் இருந்து ரொம்ப நுணுக்கமான வேலைகள் எல்லாத்துக்குமே அதுக்கு உண்டான சார்ஜஸ் இருக்கு. தொழில் வரியாக சொல்கிறேன், ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் அதுக்குண்டான டெக்னாலஜி, அதுக்குண்டான எஃபர்ட் போடுறாங்க. அதே போல் மற்ற ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ இல்லையா, அவங்களுக்கும் லேபர் அந்த மாதிரி போகுது. ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேன் ஹவர்ஸ், பொதுவாக ஒரு பொருள் தயார் பண்ணும்போது எவ்வளோ மேன் ஹவர்ஸ் இதுக்கு தயார் பண்ணுறாங்க, அந்த மேன் ஹவர்ஸ் தான் இதில் சார்ஜஸாக உங்களுக்கு வருது. இப்போ நமக்கு வந்து ஒரு சம் ஐட்டம்ஸ், சம் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாகவே பண்ணக்கூடியதாக இருக்கும்.
சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் செயின்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இப்போ வேலை செஞ்சோம்னாக்கா ஒரு நாள் 2 நாள்லேயே தயார் பண்ணிடலாம். ஆனால் சில வேலைப்பாடு செயின்லேயே பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் கூட ஆகும். அந்த மாதிரி நெக்லஸ், ஹாரம், ஒடியானம், கைவங்கி இந்த மாதிரி இதுலையும் இதே நுணுக்கங்கள் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் டைம் செலுத்தி நம்ம வேலை பண்ணுறோமோ அதுக்குண்டான காஸ்ட் கூடுதலாக வரும். இதுலேயே இன்னொரு பதிலும் ஒன்று இருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவோம் பொதுவாக என்னன்னாக்கா, கம்மிக்கு வாங்கி நம்ம வந்து சேமிக்கலாம், எதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பெண்களோட மென்டாலிட்டி என்னன்னாக்கா, போட்டுக்கிற நகை வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், பார்த்து 4 பேர் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது அப்ரிஷியேட் பண்ணணுன்றது அது பெண்களோட இயல் இல்லையா. இப்போ அதில் என்ன நடந்துருதுனாக்கா, கம்மி சேதாரத்தில் கம்மி வேலைப்பாடில் நம்ம வாங்கி போடும்போது 2 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் போட்டுப்பாங்க. 4வது ஃபங்க்ஷன் அவங்களுக்கு வந்து மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கனாக்கா, மற்றவங்க இவங்களோட அழகாக போட்டுட்ருப்பாங்க, வேலைப்பாடு இன்னும் அதிகமாக இருக்கும், இல்லை லாட் ஆஃப் ரீசன்ஸ், பாலிஷு, லாங்குவிட்டி, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுனால இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10% நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்மி விலையில் 10%ன்றது ஓகே, என் பட்ஜெட்டுக்கு இது ஏற்ற மாதிரி இருக்குன்ட்டு. இதே ரொம்ப வேலைப்பாடோட ஒரு 15% கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோ, 15ஓ 20ஓ டிபெண்டிங் ஆன் வாட் யூஆர் செலக்டிங். ஆனால் அது வந்து உங்களுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றிப்பாங்க. இதே 10% வாங்குற ஐட்டம் வந்து 10 வருஷத்துக்கு 10 தடவை மாற்றுவாங்க. எஸ்பெஷலி குமரிக்கண்டம் 2 நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் நடுவில் கூட வேற ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க. ஸோ அந்த என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷனட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும். ஸோ இன் தட் வே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷனட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணதுனால எனக்குமே ரொம்ப அன்னைக்குன்னே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. ஷூட்டும் ஹெக்டிக்காக இருந்தது, அது தவிர வேற ஒர்க் இருந்தது. பட் டு பி வெரி ஆனஸ்ட், நான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அந்த ஓகே இது நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட்ல வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா அடுத்த கட்டு தாண்டி போயிடுவாங்க. நீங்க மட்டும் ஏன் குமரிக்கண்டம் ஏபிஆர் மட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பண்றீங்க? நான் தான் சொன்னேனே, எனக்கு வந்து பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம். ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டலாக இருந்தாங்க, அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க, அன்பாகவும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அதுதான் முக்கியம். நான் அவங்க கிட்ட திரும்ப கூட சொல்லிட்டே இருப்பேன், நான் எனக்கு at the end of the day பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு. ஸோ ஃபார் தோஸ் ரீசன்ஸ் நானும் திரும்ப அவங்களுடைய 2.0 ஹிட், அப்புறம் வந்து ஸ்டார் படம் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ஸ்டார் 2 போடுவாங்க.